வணக்கம். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் தினசரி தெய்வீக சிந்தனையிலிருந்து நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் மாத்தக்கூடிய ஒரு ஆழமான விஷயத்த பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னா உண்மை. சரி, உண்மைனா என்ன? அத நாம எங்க போய் தேடுறது? வாங்க இந்த அருமையான சிந்தனை பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். பாருங்க, நாம இன்னைக்கு பேச போற எல்லா விஷயங்களும் இந்த ஒரே ஒரு பக்கத்துல இருந்து தான் வருது. நம்ப முடியுதா? ஏப்ரல் 16ஆம் தேதியிட்ட இந்த ஒரு பக்கத்துக்குள்ள வாழ்க்கையோட பெரிய ரகசியங்கள் புதைஞ்சிருக்கு. அது என்னென்னன்னு இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த பெரிய உண்மை வெளியே எங்கேயும் இல்ல, அது உங்களுக்குள்ள தான் இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்வி போதும் நம்ம பார்வைய வெளியில இருந்து நமக்குள்ள திருப்புறதுக்கு. இதுதான் நம்ம தேடலோட முதல் படி. அப்போ உண்மைனா என்னன்னு சுவாமிஜி சொல்றாரு. அது நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிற ஒரு நிரந்தரமான சக்தி. அது என்னைக்கும் மாறாது. அதுதான் நம்ம உயிருக்கு ஆதாரமாயிருந்து நம்ம மனசுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது. இது வெறும் வார்த்தை இல்லைங்க, நமக்குள்ள இயங்கிட்டு இருக்கிற ஒரு உயிர் சக்தி இது. ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த உண்மை நம்ம மனசுல தனியா இல்லையா? அப்போ அது கூடவே வேறேதோ ஒன்னும் கலந்திருக்கு. அது என்னவா இருக்கும்? இந்த கேள்விதான் விஷயத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்குது. நம்ம இதயத்தை ஒரு காயினோட 2 பக்கம் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நிலைத்திருக்கும் யதார்த்தம், இதுதான் நிரந்தரமானது, நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம், உண்மையோட மையம். இன்னொரு பக்கம் அழிந்து போவது, இது நிரந்தரமே இல்லாதது, நம்மளோட பயம், கோபம், தற்காலிக ஆசைகள். இந்த மாதிரி விஷயங்கள் தான் உண்மையை நம்ம கண்ணுல இருந்து மறைக்குது. ஆனா கொடுமை என்னன்னா இது ரெண்டுமே நமக்குள்ளதான் இருக்கு. ஓகே, இந்த நிரந்தரமானதும் தற்காலிகமானதும் உண்ணா கலந்திருந்தா எது நிஜம் எது பொய்ன்னு நாம எப்படி பிரிச்சு பாக்குறது? இந்த குழப்பத்துல இருந்து உண்மையை மட்டும் எப்படி தனியா எடுக்கிறது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கான பதில் இந்த ஒரு வரியில அடங்கியிருக்கு. விடாமுயற்சியுடன் அழிந்து போகும் விஷயங்கள் இதயத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, உண்மைய கண்டுபிடிக்கிறதுங்கிறது சும்மா உட்காந்து தியானம் பண்றது மட்டும் இல்ல. அது ஒரு தொடர்ச்சியான வேலை, ஒரு ஆக்டிவான ப்ராசஸ். இந்த ப்ராசஸை நம்ம 3 சிம்பிள் ஸ்டெப்ஸா பார்க்கலாம். முதல் ஸ்டெப், ஆமா, நமக்குள்ள நல்லது, கெட்டது, நிரந்தரமானது, தற்காலிகமானதுன்னு எல்லாம் கலந்திருக்குன்னு ஒத்துக்கிறது. 2வது ஸ்டெப், அந்த தற்காலிகமான அழிஞ்சு போற விஷயங்களை விடாமுயற்சியோட நம்ம மனசுல இருந்து நீக்க முயற்சி பண்றது. 3வது ஸ்டெப், நாம அப்படி செய்ய செய்ய மறைஞ்சிருந்த அந்த நிரந்தரமான உண்மை தானா பிரகாசமா வெளியே வரும். இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த மன போராட்டத்தை எல்லாம் ஏன் நடத்தணும்? இந்த முயற்சிக்கு என்ன பரிசு கிடைக்கும்? இதோட கடைசி இலக்கு தான் என்ன? அதுக்கான பரிசு இங்க எவ்ளோ அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போது நிலைத்திருக்கும் யதார்த்தம் அதன் முழு மகிமையுடன் பிரகாசிக்கிறது. அதுவே உண்மை. அடர்ந்த மேகம் விலகுனதும் சூரியன் பளச்சுன்னு தெரியற மாதிரி நம்ம மனசுல இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை நீக்கும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த உண்மை முழு பிரகாசத்தோட வெளியே வரும். இதுதாங்க ஞானத்தோட உச்சம். சரி, இந்த மாதிரி ஒரு மனத்தெளிவை அடைஞ்சா மட்டும் போதுமா? அதனால வெளியே என்ன பிரயோஜனம்? இந்த சிந்தனை நமக்குள்ள ஏற்படுற இந்த மாற்றத்தை இந்த உலகத்துல நம்ம செயல்பாடுகளோட ரொம்ப அழகா இணைக்குது. இது வெறும் ஒரு தனிப்பட்ட அனுபவத்தோட நின்னுடாது. இங்க திருவள்ளுவரோட ஒரு பவர்ஃபுல் குரலை எடுத்துக்காட்டா சொல்றாங்க. தன் இதயத்தில் உள்ளதற்கு பொய்யாக இல்லாதவன் உண்மையின் வழிபாட்டாளன் ஆகிறான். சிம்பிளா சொல்லணும்னா, யார் ஒருத்தர் தம் மனசாட்சிக்கு விரோதமா இல்லாம உள்ள ஒன்னு வச்சுட்டு வெளியே ஒன்னு பேசாம நேர்மையா இருக்காங்களோ அவங்க தான் உண்மைய வணங்குறவங்க. அப்படி ஒரு நேர்மையோட மனசுக்கு உண்மையா வாழ்றதோட விளைவு என்னவா இருக்கும் தெரியுமா? அது நம்ம கற்பனை பண்றதை விட ரொம்ப ஆழமான, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். அந்த குரலோட கடைசி வரி நம்மள அசர வைக்குது. அதனால் அவன் அனைவரின் இதயங்களிலும் இடம் பிடிக்கிறான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம நமக்கு உண்மையா இருக்கும்போது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவன்களோட இதயத்திலையும் நமக்கு ஒரு இடம் கிடைக்குது. நம்மளோட தனிப்பட்ட நேர்மை ஒரு உலகளாவிய அன்பா மாறுது. சரி, இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான சிந்தனையிலிருந்து முக்கியமான சில விஷயங்களை தொகுத்து பார்க்கலாம். 1, உண்மை வெளியே இல்ல, அது நமக்குள்ளதான் இருக்கு. 2, நம்ம மனசுல நிரந்தரமானதும் தற்காலிகமானதும் கலந்தே இருக்கு. 3, அந்த தற்காலிகமான விஷயங்களை விடாமுயற்சியோட நீக்கினாதான் உண்மையான தெளிவு கிடைக்கும். கடைசியா, நமக்கு நாம உண்மையா இருந்தா எல்லாரோட இதயத்திலயும் நமக்கு இடம் கிடைக்கும். இந்த சிந்தனைய இதோட முடிக்காம நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போவோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க மனசுக்கு இன்னும் நீங்க உண்மையா இருக்கணும்னா இன்னைக்கு ஒரே ஒரு அழிந்து போகும், அதாவது தேவையற்ற ஒரு நம்பிக்கையோ பழக்கத்தையோ நீங்க கைவிடணும்னா அது என்னவா இருக்கும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த பதிவுல சந்திப்போம்.